இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மண்ணு திங்க போற உடம்பு தானே இது, அதை நாங்க சாப்பிடக்கூடாதுன்னு அதுவும் கேக்குறாங்க சார். இப்படியும் கேக்குறாங்க சார். நம்ம ஒரு இடத்துக்கு போனோம்னா நம்ம இந்த மாதிரி நான் வெளியிலலாம் அவர் இருக்கிற மாதிரியே தான் போவேன். சில இடத்துல அந்த மாதிரி நான் போகணும்னா நீங்க என்ன வேணும், உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது வார்த்தை அதுதான் வருது. உன் உடம்பு மண்ணு தானே திங்க போகுது, அதுக்கு நான் சாப்பிட்டா என்ன, அந்த ஒரு வார்த்தையும் வருது சார். சார் ஒன்றும் இல்லைங்க சார், நான் ஈரோடு மாவட்டங்க சார். வீட்டு வேலைக்கு தான் போயிட்டுருக்கேங்க சார். எனக்கு பொண்ணு ஒன்று பையன் ஒன்றுங்க சார். ஹஸ்பண்ட் இறந்து 10 வருஷம் ஆச்சுங்க சார். அவர் இறந்ததுலேருந்து என்னுடைய இண்டிவிஜுவலாக நான் தான் ஃபேமிலியை ரன் பண்ணிகிட்ருக்கேங்க சார். ஒரு வீட்டு வேலைக்கு கேட்க போகிறேங்க சார். அவருக்கு வயசு 60. ஃபஸ்ட்டு நாள் ஓகேங்கம்மா, எனக்கு ஒய்ஃப் இல்லை, இறந்துட்டாங்க, நீங்கள் சமைச்சு கொடுத்துட்டு மட்டும் போனால் போதும், வேறு வேலைக்கெல்லாம் ஆள் வருவாங்க அப்படின்னு சொன்னாருங்க சார். 2வது நாள் போனதுமே கண்ணு நீ என்ன படிச்சிருக்க அப்படின்னு கேட்டார். சார் நான் இந்த 10th தாங்க சார் முடிச்சிருக்கேன். சரி ஓகே கண்ணு, நாங்கள் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை கொஞ்சம் ஆரம்பிக்கிறோம், அதுக்கு உனக்கு என்ன வேலை தெரியுமோ நீ ஆஃபீஸில் செஞ்சு கொடு அப்படின்னு சொன்னாருங்க சார். ஓகேங்க சார், எனக்கு என்ன வேலை தெரியுதோ நான் செஞ்சு தரேங்க சார் அப்படின்னு சொன்னேன். அடுத்த கேள்வி ஓகே நான் சரி நமக்குள்ளே ஒரு கம்யூனிகேஷன் வேணுமா அப்படின்னு கேட்குறாரு. என்னங்க சார் கேட்குறீங்க, நீங்கள் புரியல, நான் வேலைக்கு வர போகிறேன், எனக்கு நீங்கள் சம்பளம் கொடுக்க போகிறீங்க, இதில் என்னங்க சார் கம்யூனிகேஷன் இருக்குது அப்படின்னு கேட்டேன். இல்லைப்பா, உன்னை நம்பி நான் இவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறேன், நீ நிரந்தரமாகவே இந்த தொழில் பண்ணலாம், உனக்கே நான் எல்லாமே பண்ணி கொடுக்குறேன், அப்போ நான் உன் வீட்டுக்கு எப்போ வரலாம், வீட்டுக்கு குழந்தைங்க இல்லாத நேரத்தில் சொல்லு, நான் வரேன், அடிக்கடியெல்லாம் வரமாட்டேன். இப்படியே கேட்கும்போது எங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குதுங்க சார். அப்பா வயசில் இருக்கிறவங்க என்கிட்ட வந்துட்டீங்க வா அப்படி சொன்னாங்க. ஏதோ சொல்ல வராங்கன்னு போனால் எனக்கு கையை பிடிச்சி இப்படியெல்லாம் பண்ணி கேட்டாங்க. எங்கே நடந்துச்சுமா? எங்கள் ஊர்லேயே எங்கள் ரிலேஷன் வீட்டுக்கு போயிட்டு வரும்போது அவங்களும் ஒரு ரிலேஷன் தான். ஓ, சொந்தக்காரங்களா சார். கேட்டால் அது இன்னொருத்தவங்க மூலியமாக கேட்கும்போது நான் சும்மா விளையாட்டுக்கு பண்ணேன். ஏன்னா நான் எதனா சொன்னால் நம்ம மேலே ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு ஒரு பயம் சார். இல்லைம்மா, உங்க நெருங்கிய சொந்தமே இப்படி பண்ணுறாங்களா? யாருமா அது? அது சொன்னா கூட எங்க ப்ராப்ளம் வரும் சார். ஆனால் அவங்க பார்ப்பாங்க கண்டிப்பாக. இவ்வளோ கீழ்த்தனமான சேலை பண்ணுறோம், நேம் தம் ஷேம் தம் தான். அவனை நேம் பண்ணி ஷேம் பண்ண வேண்டியது. இதுல யோசிக்கிறீங்க? குடும்பத்தில் நல்லவங்களும் இருக்காங்க சார், அவங்கள பார்க்க வேண்டியதாக இருக்கு சார். குடும்பத்தில் 4 நல்லவங்க இருக்கலாம், அதில் ஒருத்தன் இவ்வளோ மோசமான செயல் இருக்கானா அந்த செயலை உங்ககிட்ட மட்டும் இல்லை அந்த குடும்பத்தில் இருக்க இன்னொருத்தனுக்கும் பண்ணதானே செய்வான் அவன். அவங்க ஃபேமிலி மூலிமா சொன்னதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா சும்மா விளையாட்டுக்கு பண்ணியிருப்பாங்க. அதுதான் சார் எனக்கு என்ன பயம்னா, நம்ம தப்பே பண்ணலைனாலும் தப்பு அவங்க மேலே இருந்தாலும் நம்ம தான் தப்பு பண்ணுற மாதிரி நம்ம மேலே ஒரு டார்கெட் பண்ணி நம்மளே சொல்லி உட்கார வச்சு விக்டிம் பிளேமிங் ப்ராப்ளம் இருக்குது, புரிஞ்சுக்கிறேன். நான் என்ன சொல்கிறேன்னா, அப்படி ஒருத்தங்க உங்கள் மேலே டார்கெட் பண்ணி உங்களை இல் ட்ரீட் பண்ணுறாங்கன்னு நினைக்கப்போ யூ ஹேவ் டு நேம் தம் ஷேம் தம். அவனை ஆள் சொல்லி அவனை ஷேம் பண்ணாதான் அதுக்கு ஒரு விடிவு. நீங்கள் ஷேம் பண்ணாமல் விட்டிங்கன்னா இன்றைக்கி நீங்கள் சைலண்ட்டாக போகலாம், நாளைக்கு வேற ஒருத்தர் நடக்கும், அவன் இன்னொருத்தன் பண்ணுவான். நீங்கள் ஷேம் பண்ணாமல் விட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம். யூ ஹேவ் டு ஷேம் தம். நீ பண்ணது தப்புடான்னு அவமானப்படுத்துனாதான் நாளைக்கு இந்த அவமானத்துக்கு பயந்தாவது குறைந்தபட்சம் அவங்க அமைதியாக இருப்பாங்க. எங்கள் வீட்டுக்காரர் இறந்து 7 வருஷம் ஆச்சு சார். ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்குறேன். எல்லாமே ஸ்மைல் பண்ணுவோம் சார். அந்த ஸ்மைல் என்ன சொல்லுவாங்க, உன் பேர் என்ன பண்ணுவோம், நாங்கள் கஸ்டமர்கிட்ட எப்படி பேச முடியும், நல்லா சாப்பிடுங்க சார் அப்படின்னு தான் சொல்லுவோம். சரிப்பா உன் பேர் என்னன்னு சொல்லிட்டு எதுக்கு சார் நம்பர்லாம் கேட்குறேன். இல்லைப்பா நான் வீட்டில் ஃப்ரீயாக, நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் அதுக்கு நான் என்ன சார், நான் அப்பயே ரெஸ்டாரண்ட்லேயே கத்த ஆரம்பிச்சிடுறேன். நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் உங்கள் பொண்ணு ஒன்று இப்படி இருந்தால் இது வேறு கஸ்டமர் உங்கள் பொண்ணுகிட்ட கேட்டால் நீங்கள் விடுவீங்களா அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். யார் நினச்சிருக்கீங்க, மதுரைக்கார பொண்ணு தனியாக இருந்தால் நீங்கள் சொல்லுவீங்களா, சீவி பிடிக்கும் சீவி அப்படின்னு நான் நிறையா பேர்கிட்ட பேசியிருக்கேன் சார். சார் ஒரு பொண்ணு நினைச்சா எதையுமே பண்ணலாம். இந்த மாதிரி இப்படி தான் பேசி ஆகணும். கண்டிப்பா அப்பதான் சார். ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியும். கண்டிப்பா இதுதான் சரி. ஒரு பெண் என்னைக்கு தேதிக்கும் கணவர் இருந்தாலும் கணவர் இல்லாட்டியும், ஒரு துணை இருந்தாலும் துணை இல்லாட்டியும் சுயமரியாதையோட வாழ்றதுக்கு அவங்களுக்கு முழு அதிகாரம் இருக்கு. கணவர் இறந்த பின்னாலும் அவங்க சுயமரியாதையை விட்டு, டிக்னிட்டியை விட்டு, தன்மானத்தை விட்டு தான் அவங்க வாழணும்னு நினைக்கிற அந்த மனநிலை சீல் பிடிச்ச மனநிலை, ரொம்ப மோசமான மனநிலை. அப்படி மனநிலை இருக்கவங்க மனநல ஆஸ்பத்திரியில் போய் தயவு செஞ்சு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கங்க. அது ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். இன்னொன்று, இப்போ இருக்கக்கூடிய பெண்கள் இதை எதிர்த்து களமாடி தான் ஆகணும். இதை நீங்கள் மௌனமாக கடந்து போனோன்னா இதுக்கு வழியே பிறக்காது. இப்படி ஒரு பிரச்சனை இருக்கா, மௌனமாக போகிறது என்றைக்குமே தீர்வாக இருக்காது. உங்களுக்கு பூ வைக்கணுமா பூ வைங்க, பொட்டு வைக்கணுமா பொட்டு வைங்க. இல்லை இன்னும் உங்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க, தேவையில்லாமல் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துலையே உரத்து பேசி தயவுசெய்து ஸ்டாப் பண்ணிடுங்க. யாராவது உங்களை கூட போகிற பெண்கள் யாராவது பேச முடியாமல் இருந்தாலும் அவங்களுக்காகவும் நீங்கள் தான் ஆக்சுவலாக பேசணும். நான் ஒர்க் பண்ண டைம்லலாம் பார்த்தீங்கன்னா நான் ஸ்மோக் பண்ணுவேன், ட்ரிங்க்ஸ் எடுப்பேன்.
பட் அதை வந்து ஒரு டிப்ளமேட்டிக்காக நிறுத்துறதுக்கு இது பண்ணாங்க. எத்தனை வருஷம் ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் ஹேபிட்? சிகரெட் ஸ்மோக்கிங் வந்து இட்ஸ் மோர் தென் 17 இயர்ஸாக இருந்துச்சு. 17 வருஷத்துக்கு மேலே பழக்கம். ஒய்ஃப் தான் நிப்பாட்டினாங்களா? டிப்ளமேட்டிக்காக சொன்னாங்க, நிறுத்துங்கன்னு சொல்லலை. ஒரு மாதிரி டிப்ளமேட்டிக்காக, அதாவது அதே வந்து நிறுத்தணுங்கிற ஒரு இன்டென்ஷன் வர மாதிரியே சொன்னாங்க என்கிட்ட. அதே மாதிரி ட்ரிங்க்ஸும் அதே மாதிரி விட்டுட்டேன். டீ டோட்டலர் ஆகிட்டேன். இப்போ 17 வருஷம் ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் இந்த ஒரு ஆள் ஒரு நாள்லேயே விட்டாச்சு. ஒரே நாளில் இப்போ எனக்கு அந்த ஹேபிட்ஸ் எதுவுமே கிடையாது. ட்ரிங்கிங் ஹேபிட்ஸ் கிடையாது இல்லை, ஆனால் அந்த பழக்கமும் இல்லை. பழக்கம் சுத்தமாக இல்லை. இப்போ அவங்க இல்லை அப்படிங்கிறப்ப அந்த வலியும் வேதனையும் இருக்க தான் செய்யுது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இழப்பு வந்து அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அது வந்து யாராலும் ஈடுகட்ட முடியாத ஒரு இழப்பு அது. இப்போ இவரை போல வேற யாரெல்லாம் இதே போல உணர்வுபூர்வமான ஒரு விஷயம் உங்ககிட்ட இருக்கு? நான் ஒரு ஆசிரியர், என்னுடைய மனைவி வந்து அவங்களும் அரசு அதிகாரி. இப்போ ஒரு ஆண்டு ஆகுது தவறியவங்க, அவங்க இறந்து. அரேஞ்ச் மேரேஜ் தான். இந்த 30 ஆண்டு காலமும் 3 ஆண்டு மாதிரி ஓடிடுச்சு சார். 3 ஆண்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு. ஆனால் இந்த ஒரு ஆண்டு ஒரு யுகம் மாதிரி போயிட்டு இருக்கு சார். முடியல சார், வழி தாங்க. அவங்க இல்லாத ஒரு வருஷம் ஒரு யுகம் மாதிரி இருக்கு. ஆமாம், அவங்க பெண்கள் சொன்னாங்க இல்லைங்களா, ஒவ்வொரு மனைவியும் கேட்டாலே என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு முன்னாடி நான் போயிடணுங்கன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு முன்னாடி நான் போயிடணும், ஏன்னா அந்த பூவும் பொட்டோடு இருக்கணும்னு நினைவாங்க. ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா அதெல்லாம் புறக்காரணங்கள். ஆனால் அகத்தில் நாங்கள் உள்ளத்தால் வீட்டுக்குள்ள வாழ்க்கையில் அந்த வாழ்க்கை இல்லற வாழ்க்கையில் கஷ்டப்படுறது நாங்கள் தான் சார். ஏன்னா அந்த ஒரு ஆண்டு காலம் முதல்ல பிரச்சனை வந்து சாப்பாட்டு பிரச்சனை சார். இந்த 30 ஆண்டு காலம் நான் கிச்சன்லேயே என்னை சேர்க்கவே இல்லை. ஸ்கூலுக்கு போயிட்டு வருவேன், வந்து 8 மணிக்கு டிவிக்கு முன்னாடி உட்கார, சாப்பாடு கரெக்டாக வந்துடும், இப்படி போயிட்டு இருந்தது. அதோடு மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து உணவு தானம் நாங்கள் 2 பேர் பண்ணிக்கிட்டு இருந்தோம் சார். பல ஆண்டு காலம் தினம் 4-5 பேருக்கு உணவு தானம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இந்த ஒரு ஆண்டு காலமாக முதல்ல என்னென்னா இந்த உணவு தானம் கொடுப்பதற்கான தடைப்பட்டது. ஏன்னா எனக்கே சாப்பாடு இல்லை. இப்போ நீங்கள் உங்களுடைய துணையை இழந்து இத்தனை ஆண்டுகள் இல்லை இத்தனை நாட்களில் எந்தெந்த நேரம்லாம் நமக்கு ஒரு துணை இருந்தப்போ இதெல்லாம் இருந்தது, இப்போ நம்ம துணை இல்லாதனால இதெல்லாம் நம்ம சந்திக்க வேண்டியிருக்கு அப்படின்னு எப்பெல்லாம் உங்களுக்கு இந்த நினைவு வருது? எப்பெல்லாம் அந்த தோணிக்கிட்டே இருக்கு? கொஞ்சம் வீடு கட்டுறதுக்கு கொஞ்சம் கடன் வாங்கிட்டோம். அவங்க அம்மாவுக்கும் கேன்சர் இருந்தது, அதுக்கு கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் செலவெல்லாம் பண்ணார், கடன் வாங்கினார். அந்த கடங்காரங்கெல்லாம் வந்து நின்றுட்டு என் வீட்டை பூட்டிட்டு என்னை வெளியே தள்ளும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பொருளாதார பிரச்சனை வந்தப்போ நமக்கு ஒரு துணை இருந்தால் இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காதுங்க சார். ஃபர்ஸ்ட் என்னோட ஹாப்பி மூமெண்ட் என்னன்னா, நிறைய மாப்பிள்ளைங்க வந்துட்டு என்னை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க, நான் வந்து கருப்பாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவருக்கு ஏன் பிடிச்சிருந்ததுன்னு எனக்கு தெரில. அவ்வளோ ஒரு லவ் என் மேலே. கல்யாணம் பண்ணி அரேஞ்ச் மேரேஜ் தான். அவருக்கு ஏன் என்ன பிடிச்சிருந்ததுன்னு நான் கேட்கும்போது, பொண்ணு பார்க்க வரும்போது நான் சும்மா கிச்சனில் பாடிட்டு இருந்தேன். நான் பாடின அந்த பாட்டு வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தேன். சுமாராக தான் பாடுவேன். அந்த பாட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சி போய் என்னை பார்க்கவே இல்லை. அவர் குரல் நல்லா இருக்குதுங்கவே என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டவர் சார். ஆனால் பாட்டுன்னா ரொம்ப பிடிக்குங்க சார் அவருக்கு. எந்த ஒரு டைம்லையும் இப்போ சாங் கேட்டால் எனக்கு அவர் ஞாபகம் தாங்க சார் வரும். பாட்டு கேட்கும்போதெல்லாம் அவர் ஞாபகம்? ஆமாங்க சார். பாட்டு அதுவும் பாட வச்சு கேட்பாருங்க சார். நீ இந்த பாட்டு பாடு நல்லா இருக்குது அப்படின்னு. டியூட்டிக்கு போயிட்டு வந்து கொஞ்சம் டயர்டாக இருந்தால் ஏதாவது பாட்டாவது பாடு அப்படின்லாம் சொல்லி என்னை பாட வச்சு கேட்பாருங்க சார். ஆக்சுவலாக எந்த பாட்டை கேட்டு உங்களை வந்து கல்யாணம் பண்ண நினச்சாரு? ராசாவே